கல்வி முறை மாணவர்களை ஒரு ஃபேக்டரியில தயாரிக்கப்படுற பொருட்கள் மாதிரி தான் பாக்குதுன்னு தோணுது. ஒரு தொழிற்சாலையில உற்பத்தியாகிற பொருட்கள் எல்லாம் ஒரே அளவுல, ஒரே வடிவத்துல, ஒரே நிறத்துல இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் மாறினா கூட அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா மனிதர்கள் அப்படி அல்லவே. மனிதர்கள் ஃபேக்டரி பொருட்கள் இல்லை. இங்க நான் இன்னொரு ஒப்பீட்டை சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க. கல்வி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு தோட்டம் மாதிரி இருக்கணும். ஒரு தோட்டத்துல ரோஜா செடி இருக்கும், மாமரம் இருக்கும், மூங்கில் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தேவையான தண்ணி, சூரிய ஒளி, உரம் எல்லாமே வேற வேற. ரோஜா செடியை பார்த்து நீ ஏன் மாம்பழம் தரமாட்டேங்கிறன்னு கேட்க முடியுமா? கேட்டா அது முட்டாள்தனமா இருக்கும். அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே போலதான் கணக்குல குறைந்த மார்க் எடுத்த மாணவனை பார்த்து உனக்கு அறிவே இல்ல, உன் வாழ்க்கை இருண்டு போச்சுன்னு சொல்வதும். ஒரு நல்ல தோட்டக்காரன் ஒவ்வொரு செடியோட தன்மைக்கேத்த மாதிரி அதை வளர்ப்பான். நம்ம கல்வி முறையும் அப்படிப்பட்ட ஒரு தோட்டக்காரனா மாறி ஒவ்வொரு மாணவனோட தனித்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு வளர்க்குற ஒரு புதிய அமைப்பா மாறணும். அதுதான் உண்மையான கல்வி.